நீ அறியாமல் ஒரு அதிசய சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்திதான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அது ஒரு ரகசியம் அல்ல, அது அன்பு. அன்பு, நன்றி, மகிழ்ச்சி இவை உன்னுள் எழும்போது உன் உலகமே மாறத் தொடங்குகிறது. நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியாக பிரபஞ்சத்துக்குச் செல்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதே அதிர்வெண் மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். ஆனால் நீ கோபம், அச்சம், குறை சொல்கிறாயானால் அதே சக்தி உன் வாழ்க்கையில் சிரமமாக திரும்பும். அதுதான் அன்பின் விதி. உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தி, அது கடவுளின் ஒளிதான். அந்த ஒளியை நீ உணர்ந்தால் பிரபஞ்சம் உன்னுடன் இணைந்து செயல்படும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும், நீ உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு கட்டுமான கருவி மாதிரி உன் எதிர்காலத்தை உருவாக்கும். நீ எனக்கு முடியாது என்று சொன்னால் அந்த சக்தி கதவை மூடிவிடும். ஆனால் நீ முடியும் என்று நம்பினால் அந்த கதவு திறக்கும். அதுதான் தெய்வீக சக்தியின் ரகசியம். அது வெளியில் இல்லை, அது உன் உள்ளே இருக்கிறது. நீ உன்னையே நேசிக்கத் தொடங்கும் நேரம் உலகமும் உன்னை நேசிக்கத் தொடங்கும். நீ நன்றி சொல்வது அதிகமானால் வாழ்க்கை உனக்கு மேலும் ஆசீர்வாதம் தரும். நீ எதிர்ப்பதை நிறுத்து, அன்பை அனுப்பு. அந்த அன்பு உன்னுள் இருக்கும் கடவுளை எழுப்பும். நீயே உன் நம்பிக்கை, நீயே உன் சக்தி, நீயே உன் தெய்வீகம். அன்பில் வாழ்ந்தால் அது உன் உடலை, மனதை, வாழ்க்கையையே மாற்றும். நீ உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்தால் அது உன்னை தடுக்க முடியாதவனாக்கும். முடிவில் நினைவுவை, நீ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அல்ல, நீயே அந்த பிரபஞ்சம். அன்பு அனுப்பு, மகிழ்ச்சியாக இரு. அப்போதுதான் உன் தெய்வீக சக்தி விழித்தெழும். கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.